வணக்கம் அன்பார்ந்த நெஞ்சங்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவோட தலைப்பு என்னென்னா அரசியல் ஜாதக அமைப்பு. ஒருவர் அரசியலில் நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு வரணும்னா அல்லது அரசியலில் ஒரு வார்டு மெம்பர்லேருந்து மினிஸ்டரு, எம்எல்ஏ, எம்பி நல்ல ஒரு பெரிய பதவி அடைய வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவியை அடையணும்னா அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கணும், ஜாதகத்தில் எந்தெந்த கட்டங்கள் வலுவாக சுபத்தமாக இருக்கணும், அதே மாதிரி எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருந்து என்ன தசை புத்திகள் வந்தால் அவங்க அரசியலில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற பற்றி ஒரு உதாரண ஜாதகத்தோட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா நீ ஃப்யூச்சரில் அரசியலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இவர் அரசியலில் நல்ல ஒரு பெரிய அளவில் வரக்கூடிய ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகத்தை இவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால இவர் ஃப்யூச்சரில் சாதிப்பார் அப்படிங்கிற பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாக ஒருவர் அரசியல் வரணும்னா அவங்களுக்கு சூரியன் முதன்மையான அளவில் சுபத்துவமாக இருக்கணும். சூரியன் தான் முதன்மையான கிரகம். அரசு அதிகாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது சூரியன் தான். அதே மாதிரி சிம்மம் யாருக்கு வலுவாக இருக்குதோ, சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு, சிம்மத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் பாவத்துவமாக இருக்குதா சுபத்துவமாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அரசியலில் வர முடியுமா, அரசியல் ஈடுபாடு இருக்குமா இல்லையாங்கிறது சொல்லலாம். சிம்மத்துக்கு குரு பார்வை, பௌர்ணமி சந்திரன் இருக்கிறது, சுக்கிரன் புதன் கூட சேர்ந்துருக்குது, சூரியன் இந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் நிச்சயமாக அவருக்கு அரசியலில் வரக்கூடிய ஒரு அமைப்பு, அவருக்கு எண்ணங்கள் தோன்றும். அதே மாதிரி சிம்மம் சுபத்துவம் போட்டாச்சு. குரு சிம்மத்தையோ அல்லது சூரியனோ பார்த்து அல்லது ரெண்டையுமே பார்த்தா அது சூரியனை பார்த்தாலும் அதே மாதிரி சிம்மத்தை பார்க்குறதும் ஒரு நல்ல அமைப்பு. ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் குரு சூரியனும் சிம்மத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அரசியலில் ஒரு ஈடுபாடு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி மக்கள் தொடர்பு, மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஒரு வேலை, அதாவது மக்களால் ஓட்டு போட்டு ஒருத்தர் செலெக்ஷன் பண்ணணும்னா அவங்களோட ஜாதகத்தில் சனியும் நல்லா ஃபேவராக இருந்தால் மட்டும்தான் அவங்க நிச்சயமாக அரசியலில் வர முடியும். ஸோ சூரியனும் சிம்மமும் அதே மாதிரி குரு இந்த இடத்துல இவங்களுடைய சூரியனையும் சிம்மத்தை பார்த்து நல்லா வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் சனியை சுபத்தமாக இருந்து ஒருவருக்கு தசாபுத்திகள் கூடி வந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க அரசியலில் சாதிக்க முடியும். அதே மாதிரி 10ஆம் அதிபர் ப்ளஸ் 10ஆம் வீடு, இது ரெண்டுமே வலுவாகவும் சுபத்துவமாக இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்தால் நிச்சயமாக அவங்களுடைய ஜாதகத்தில் அரசியலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். சரி, இந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்ததுனால இவங்க அரசியலில் வர்றாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இந்த ஜாதகர் 1984 வருஷம் பிறந்தவர். 1984 பிறந்தவர். பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திர தசையில் இருந்து பிறந்திருக்காரு. இவரோட ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால இவர் அரசியலில் இப்போ சாதிக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி சொல்ல போகிறேன். இப்போ இவருக்கு, அதாவது 2025 கணக்குப்படி இவருக்கு குரு தசையில் சந்திர புத்தி நடந்துட்டுருக்கு. குரு தசையில் சந்திர புத்தி முடிஞ்சு அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி, அதுக்கப்புறம் ராகு புத்தி முடிஞ்சு அதுக்கப்புறம் சனி தசை ஸ்டார்ட் ஆகும். இவருக்கு சனி தசை ஸ்டார்ட் ஆகும். சனி தசை இந்த குரு தசையில் சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சனி தசை ஸ்டார்ட் ஆகும். சனி தசை 19 வருஷம் இவருக்கு நடக்க போகுது. இந்த 19 வருஷத்தில் சனி தசையில் இவர் அரசியலில் நல்ல ஒரு கொடியேற்று பறக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் வரக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதக அமைப்பு இருக்குது. சரி, இத்தனை விஷயம் நான் சொல்லியிருக்கேன். சரி, இவரோட ஜாதகத்தில் நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம். சரி, இப்போ இவரோட ஜாதகத்தில் பாருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும். லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நிச்சயமாக அந்த யோகங்கள் வேலை செய்யும். அந்த தசாபதிகள் வரக்கூடிய லக்னம் லக்னாதிபதியோட வலுவை பொறுத்து அந்த யோகம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதோ அதை அடையக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை அந்த லக்னமும் லக்னாதிபதி வலுவும் கொடுத்துரும். லக்னத்துக்கு பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல்
குரு சுக்கிர தொடர்புகள், அல்லது லக்னத்தில் வேறு எந்த பாவகிரகமும் இல்லாமல் இருக்குது, லக்னாதிபதி குருவோடையோ அல்லது சுக்கரனுடையோ இணைந்திருப்பது, பௌர்ணமி சந்திரனோட பார்வையிலோ இணைவிலோ இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பாக எடுத்துக்கலாம். சனி செவ்வாய் ராகு கேதுவோட தொடர்பு இல்லாமல் இருக்குது ஒரு வகையான லக்னம் பாவத்துவம் அடையாமல் இருக்கும். சரி, இப்போ சனி செவ்வாய் ராகு கேது கூட தொடர்பாக இருந்தாலும் லக்னம் இருந்ததுன்னா லக்னாதிபதி அட்லீஸ்ட் குரு பார்க்கணும், அல்லது லக்னாதிபதி கூட இவங்க இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இவங்க லக்னத்தை வந்து குரு பார்க்கணும். ஸோ இது ஓரளவுக்கு அதுக்கு ஈடாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஓரளவுக்கு சுபத்துவம், லக்னம் வலுவாக இருக்கணும் அல்லது லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், ரெண்டுமே வலுவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சரி, இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதுனால இவர் இதில் அரசியலில் வரப்போகிறார் சனி திசையில் அப்படிங்கிற பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம். மிதுன லக்னம் இவர் பிறந்தது. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருந்து சந்திரன் இங்கே இருக்காங்க. இனி ஒரு நாள் அல்லது 2 நாளில் சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு முன்னாடி பிறந்திருக்கார் இந்த ஜாதகர். இப்போ இவரோட ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதி 11ல் இருக்காங்க. லக்னாதிபதி புதன் 11 இருக்கு, நல்ல அமைப்பு. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு சுபகிரகம், அவரும் 11 இருக்காங்க. இவரோட ஜாதகத்தில் மெயினாக வந்து பார்க்குறது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அரசியலில் ஒருவர் சாதிக்கணும்னா சூரியன் சுபத்துவமாக இருக்கணும், அதே மாதிரி சிம்மமும் சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் கூட 11ல் இருக்கக்கூடிய புதன் ப்ளஸ் சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் அங்கே இருக்குது. சனியோட பார்வை, சூரியனும் சனி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சூரியனும் உச்சம், சனி உச்சம், கூடவே செவ்வாய். இது ஒரு பாவத்துவமான அமைப்பு. சனியும் சூரியனும் ஒருத்தருக்கு பார்த்துக்கிறது ஒரு பாவத்துவமான அமைப்பு. ஏன்னா சூரியனும் உச்சமாக இருக்காங்க, சனியும் உச்சமாக இருக்காங்க, சனி கூட செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. ஸோ சனி செவ்வாய் சேரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போராட்டமாகவே இருக்கும். சனியும் செவ்வாயும் சேர்ந்துருந்ததுன்னா சனியும் உச்சமாக இருக்கார், உச்சமாகி வக்ரமாக இருக்கார். சனி உச்சமாய் வக்ரமாகிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அப்படி இருந்தாலும் செவ்வாய் கூட சேர்ந்தது சனி செவ்வாய் சேர்க்கக்கூடாது. ஆனால் இது போனால் கர்ம வீரர்னு சொல்லலாம். கர்ம வீரர் போராட்டங்களை சந்தித்து சவால்களை சந்தித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனியும் செவ்வாய் சேர்ந்தும்போது கொடுக்கும். ஆனால் அது ஒரு பாவத்துவமான அமைப்பு தான். இங்கே வந்து சனி செவ்வாய் 2ஓட பார்வையும் வாங்கி சூரியன் வந்து உச்ச சூரியன் இருக்கும்போது இது ஒரு பாவத்துவமான அமைப்பாக இருக்கும் பொழுது இந்த சூரியன் கூட புதனும் சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. சுக்கிரன் கூட சேர்ந்தனாலும் சூரியன் ஓரளவுக்கு சுபத்துவமாவாங்க. இங்கே பாருங்க, சூரியனும் புதன் சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன் புதன் சூரியன் இப்போ சனி பார்வை இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது, சூரியன் இருக்கிறது ஒரு பாவத்துவமான அமைப்பு தான். அப்படின்னாலுமே குரு 7ல் ஆட்சி பெற்று தன்னுடைய 5ஆம் பார்வையால் சூரியன் புதன் சுக்கிரன் 3யுமே பார்த்துடுறார். குருவோட பார்வையில் சூரியன் ப்ளஸ் புதன் சுக்கிரன் 3 கிரகங்களும் குருவோட பார்வையில் இருக்குது. குரு ஆட்சி பெற்ற குருவாக இருக்காங்க. இப்போ சனி 3ஆம் பார்வையால் குருவை பார்க்குறது ஒரு சின்ன ஒரு பங்கமான அமைப்பு தான். சனி குருவை பார்த்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா திருமண வாழ்க்கையில் வந்து குரு வந்து இங்கே மாரகாதிபதி இல்லையா, அதே மாதிரி கேந்திராதிபதி தோஷமாக இருக்கும். சனியோடைய 3ஆம் பார்வை இங்கே இருக்கிறதுனால ஒரு சின்ன அந்த தோஷத்துக்கு வந்து நிவர்த்தி. சனியோட பாவகிரகங்களோட பார்வை இருக்கும்போது கேந்திரத்தில் ஒரு சுபகிரகம் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது பாவகிரகங்களோட இணைவோ அல்லது பார்வையோ அந்த கேந்திராதிபதி தோஷத்தை தடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது திருமண வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சனியோட பார்வை குருவை பார்க்கறனால. ஆனால் இந்த குருவும் வலுவாக இருந்து சூரியன் புதன் சுக்கிரன் பார்த்தாச்சு. இப்போ சூரியன் சனி செவ்வாய் பார்வை வாங்கியிருந்தாலுமே குருனுடைய 5ஆம் பார்வை ஆட்சி பெற்று வலுவாக இருக்கக்கூடிய குருனுடைய பார்வை சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேருமே வாங்கியிருக்காங்க. இதில் புதன் லக்னாதிபதி வலுவாகிட்டார். இந்த சனி செவ்வாய் பார்வை இருந்தாலுமே குருவோட பார்வையினால புதனும் வலுவாக தான் இருக்காங்க, சுக்கிரனும் வலுவாக இருக்காங்க, சூரியனும் ஆல்ரெடி உச்சமாகி குருவோட ஆட்சி பெற்று குருவோட பார்வையில் இருக்கிறதுனால வலுவான அமைப்பில் இருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் லக்னத்தை பார்த்தாச்சு. லக்னமும் வலுவாயிடுச்சா, லக்னத்துக்கு வேற எந்த ஒரு பாவகரங்களோட தொடர்புமே இல்லை. லக்னத்தை ஆட்சி பெற்ற குரு பார்த்தாச்சு, லக்னாதிபதி புதனும் பார்த்தாச்சு.
அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்காங்க. அதே மாதிரி குரு தனது 9ஆம் பார்வையால் சிம்மத்தை பார்க்குறாரு. ஆட்சி பெற்ற குரு சிம்மத்தையும் சிம்மாதிபதி சூரியனையும் பார்த்தாச்சு. சிம்மமும் இங்கே வலுவாக. சிம்மத்துக்கு வேறு எந்த பாவகிரகங்களோட தொடர்பு, சனியோடதோ ராகு கேதுவோ எதுவுமே இல்லை. எந்த ஒரு பாவகிரகங்களோட தொடர்பும் சிம்மத்துக்கு இல்லை. அதே மாதிரி குருவோட பார்வை மட்டும் இருக்கிறதுனால சிம்மம் சுபத்துவம் ஆயாச்சு, சிம்மாதிபதி உச்சம் ஆயாச்சு, அந்த உச்ச சூரியனும் குரு பார்த்தாச்சு. இது ஒரு அருமையான அமைப்பு. சரி, ஓகே. இந்த அமைப்பு இருக்கிறதுனால சனி வக்ரமாகிறது அரசியலில் நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். சனி வக்ரமாகிறது, அது உச்சமாய் வக்ரமாகிறது, நீசமாய் வக்ரமாகக்கூடாது, உச்சமாய் வக்ரமாகிறது ஒரு நல்ல அமைப்பு, அரசியலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேருமே குருவோட பார்வையிலிருந்து வலுவாயிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் இன்னும் 1 நாள் அல்லது 2 நாளில் சந்திரன் இங்கே வந்துடுவார். சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவர் பிறந்திருக்கார். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சித்ரா பௌர்ணமி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிறக்கும் பொழுது சந்திரன் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம்னு சொல்லியிருக்கேன். தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஸோ இங்கே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற பௌர்ணமி சந்திரனாவே அது நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அவர் சந்திரன் இங்கே பார்க்குறாங்க. தொழில் ஸ்தானத்துக்கு வேறு எந்த பாவங்களோட தொடர்புமே இல்லை. சந்திரன் ஒளி பெற்ற சந்திரன், அதாவது ஒரு 95% சந்திரன் ஒளி பொருந்த அமைப்பில் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இவர் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த சந்திரனுடைய பார்வை 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் விழுகிறது. இவர் தொழில் ஸ்தானம் வலுவாகி நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை அதிகாரி. இப்போ ஏற்கனவே ஒரு அரசு வேலையில் தான் இருக்கார். இவர் அரசு வேலையை விட்டுட்டு இவர் சனி தசை ஸ்டார்ட் ஆன உடனே இவர் அரசியலுக்கு போவார். நிச்சயமாக அரசியலுக்கு போவார். இங்கே பாருங்கள், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை சந்திரன் பார்த்தாச்சா, தொழில் ஸ்தானம் வலுவாயிடுச்சா, தொழில் ஸ்தானாதிபதி குருவும் நல்லா வலுவாக இருக்காரா, ஆட்சி பெற்றிருக்காரா. ஸோ இந்த அமைப்பு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு. அரசியல் சாதிக்கிறதுக்கு சிம்மம் வலுவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சிம்மத்தை குரு 9ஆம் பார்வையில் பார்த்துட்டாரு. அதே மாதிரி சிம்மாதிபதி சூரியனும் வலுவாக சுபத்துவமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சூரியன் உச்சம் பெற்றுட்டாரு. சனியோட பார்வை இருந்தாலுமே சூரியன் உச்சமாகி புதன் சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி குருவும் 5ஆம் பார்வையில் பார்த்துட்டாரு. குரு லக்னாதிபதி புதனையும் பார்த்தாச்சு, லக்னத்தை பார்த்தாச்சு. ஒரு அருமையான அமைப்பு இது. லக்னமும் லக்னாதிபதி வலுவாக இருக்காங்க, சிம்மமும் வலுவாக இருக்குது, சிம்மாதிபதியும் வலுவாக இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு இப்படி இருக்கும்போது நிச்சயமாக அரசியலில் சனி தசை ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு இப்போ குரு திசையில் சந்திர புத்தி நடந்துட்டு 2025 படி சந்திர புத்தி, அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி, அதுக்கப்புறம் ராகு புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சனி தசை ஸ்டார்ட் ஆகி 19 வருஷம் சனி புத்தி நடக்கும், சனி தசை நடக்கும். ஸோ அந்த 19 வருஷத்தில் நிச்சயமாக அரசியலில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக வரும். இவர் 8ஆம் அதிபர் இல்லையா, 8ஆம் அதிபர் 9ஆம் அதிபர் தானே சனி. 8ஆம் அதிபர் 9ஆம் அதிபரான சனி 8ஆம் அதிபர்களுடைய பலனை கொடுக்காதா? 8ஆம் இடத்துடைய பலன் என்ன? அசிங்கம், அவமானம், அந்த மாதிரி தோல்வி, இந்த மாதிரி மனம் வெறுத்து போகிற மாதிரி அமைப்புகளை 8ஆம் இடம் கொடுக்கும். அந்த வீட்டினுடைய அதிபர் தசை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, அந்த 8ஆம் அதிபர் உச்சமாயிருந்தாலுமே அவர் வக்ரமாயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் 8ஆம் அதிபர் மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபர் அப்படிங்கும்போது நிச்சயமாக பெருங்கோணம், அதாவது 1, 5, 9 பெருங்கோணம்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த கோணத்தினுடைய அதிபர் 9ஆம் அதிபருங்கிறது ராஜயோகாதிபதியாக வருவாங்க. எல்லா லக்னத்துக்கும் 9ஆம் அதிபர் ராஜயோகாதிபதி. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கிரகமானாலும் அந்த கிரகத்தினுடைய மூலத்திரிகோண வீடு தான், அதாவது இரு ஆதிபத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய இதில் மூலத்திரிகோணத்தினுடைய வீட்டினுடைய பலன்களை முதல்ல செய்யும் அப்படிங்கிறது நம்ம நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கோம். ஸோ மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கு கும்பத்தினுடைய பலனை தான் அவர் முதல் செய்வார். 9ஆம் அதிபர் அப்படிங்கக்கூடிய ராஜயோகாதிபதியாக இருந்து அவர் உச்சம் பெற்று வக்கரமாக இருக்கிறதுனால அவர் நிச்சயமாக சனி திசையில் நல்ல பலன்களை கொடுத்து இவரை அரசியலில் ஒரு சிறப்பான நிலையை அடைய வைப்பார். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம். இவர் நிச்சயமாக அரசியலில் ஒரு பெரிய ஒரு அளவில் வரக்கூடியவார். அதாவது 2030க்கு அப்புறம் இவருக்கு சில அமைப்புகளில் இவர் ஒரு நல்ல ஒரு மாவட்ட அளவில் நல்ல ஒரு பெரிய அளவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதக அமைப்பு இருக்குது. இப்போவே ஒரு தமிழகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய
கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இப்போதைக்கு இருக்கிறாரு. உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் அரசியலில் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்னோடய நம்பர் நான் இதில் போட்டிருக்கேன் வீடியோவில். அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அரசியலில் நீங்கள் சாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.